பஸ் டிரைவர் கண்டக்டர் பர்மிஷன் வாங்கணும். ஸோ ஃப்ரண்ட் கேபின் கிடைக்குதா இல்லை இன்றைக்கி நம்ம நேரம் எப்படி இருக்குன்னு அமைய போகுதுன்னு சொல்லி தெரியல. அரசு போக்குவரத்து கழகம் கோவை ரீஜன் தான் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். திருப்பூர் பழைய பேருந்து நிலையம். ஸோ திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் தாங்க நம்ம இருக்கோம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஎன்எஸ்டிசி விளாக் தான் இங்கே திருப்பூர்லேருந்து வரப்போகுது. எஸ், நம்ம இன்றைக்கி திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டெய்லியும் மதியம் 2:15 கிளம்புற நம்மளோட திருப்பூர் மூணார் பஸ்ஸில் தாங்க நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணி விளாகாக பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ தான் உள்ளே வருது. ஸோ வந்த ஷார்ட்லாம் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதுக்கு பஸ்ஸுக்கு போயிட்டு பஸ் டிரைவர் கண்டக்டர் பர்மிஷன் வாங்கணும். ஸோ ஃப்ரண்ட் கேபின் கிடைக்குதா இல்லை இன்றைக்கி நம்ம நேரம் எப்படி இருக்குன்னு அமைய போகுதுன்னு சொல்லி தெரியல. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ வாங்க பஸ்ஸுக்கு போயிட்டு பஸ்ஸோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா இதுதாங்க நம்ம பஸ்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ரேக்கில் போட்டுருக்காங்க. கரெக்டாக இங்கேருந்து 2:15 கிளம்பும். பக்கத்தில் இருக்க சீட்டில் தான் பார்த்தீங்கன்னா உட்கார போகிறோம். ஸோ இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி எடுப்போம். ஸோ உடுமலை வரைக்கும் அப்படியே நம்ம இப்படி தான் எடுக்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த ரூட்டில் எனக்கு எதுவும் பெருசாக தெரியாதுங்க. ஸோ நான் போக உங்களுக்கு ரூட்ஸ் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரூட்டில் நான் ட்ராவல் பண்ணிருக்கேன். பட் வந்து நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணேன். ஸோ மறந்துருச்சு. ஸோ அதனால் பெருசாக ஞாபகம் இல்லை. ஸோ உங்களுக்கு போக ரூட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ கண்டக்டர்னா டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே நம்மளும் டிக்கெட் வாங்கிடும்.
ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் உடுமலைப்பேட்டை வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா உடுமலைப்பேட்டை வரைக்கும் வண்டி போயிட்டு அதுக்கப்புறம் ஷெட்டுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஷெட்டில் போயிட்டு வீலெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி உடுமலை டு மூணார் பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு ஒரு தனி டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உடுமலைப்பேட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா 52 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு திருப்பூர்லேருந்து உடுமலை வரைக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 63 கிலோமீட்டர் ஆகுது. ஸோ 63 கிலோமீட்டருக்கு 52 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2:45 ஆகுது. நம்ம பார்த்தீங்கன்னா பல்லடம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டோம். நம்ம ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் பிரிஞ்சாச்சு. ஸோ திருப்பூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வர பார்த்தீங்கன்னா நமக்கு கோயம்புத்தூர் மாவட்டங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் வந்து குடிமங்கலம் நின்று பார்த்தீங்கன்னா வண்டி கிளம்பிடுச்சிங்க. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இனிமேல் உடுமலை பஸ் ஸ்டாண்டு தான். ஸோ உடுமலை கிட்ட வந்தாச்சுங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உடுமலை பழைய பஸ் ஸ்டாண்ட் அண்ட் புது பஸ் ஸ்டாண்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த பஸ் போகும்.
ஸோ நமக்கு இங்கேருந்து மூணாறு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 88 கிலோமீட்டர் இருக்குதுங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி உடுமலை பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ½ hour அப்புறம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு கிளம்போம். செட்டுக்கு போயிட்டு கரெக்டாக ஒரு 15 minutes கழிச்சு பஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எத்தனை மணிக்கு வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது பற்றி நமக்கு ஒரு பிரேக் மாதிரின்னு கூட வச்சுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இது வரைக்கும் லாக் எடுத்ததே இல்லை, ஃபார் த ஃபஸ்ட் டைம் இப்படி எடுக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி அமைதுன்ட்டு. ஸோ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3:40 நம்ம பார்த்தீங்கன்னா உடுமலை பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ உடுமலைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1 மணி நேரம் 25 நிமிஷத்தில் வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 88 கிலோமீட்டருக்குன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு திருப்பூர் டு உடுமலை 63 கிலோமீட்டரும், இங்கேருந்து ஒரு 88, டோட்டலாக 151 கிலோமீட்டர் நமக்கு பார்த்தீங்கன்னா 3 hours கவர் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி வண்டி டிப்போக்கு போயிட்டு வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து ஹில்ஸ் ஏறுறது தான். ஸோ அது வரைக்கும் நமக்கு கொஞ்சம் சின்ன பிரேக் மாதிரி நம்ம அப்படி வெயிட் பண்ணுவோம். பேக்லாம் வண்டியிலே போட்டாச்சு. ஸோ கண்டக்டர் சொன்னார் வண்டி போட்டு பேக்லாம் வண்டியிலே போட்டுருங்க, நீங்கள் வந்து அப்புறம் வந்து ஏறிக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் வெயிட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு இதுக்கு மேலே வந்து இங்கேருந்து உடுமலை டு மூணாருக்கு தனி டிக்கெட்டாக கண்டக்டர் நான் கொடுப்பாங்க. ஸோ டிரைவர்கிட்ட இப்பயும் பேசி பார்த்தேன், பார்க்கலாம்ப்பா வண்டி க்ரௌடாக இருந்துச்சுன்னா முன்னாடி அலோவ் பண்ணுறது கஷ்டம்ப்பா, வண்டி காலியாக கொஞ்சம் ஃப்ரீயாக வந்தால் நான் அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ பார்க்கலாம் எப்படி அமையுதுன்னு சொல்லிட்டு. இல்லைனா நின்னாவது கொஞ்சம் தூரம் நான் வந்து கவர் பண்ணி ஆகணும். மேக்ஸிமம் இதுக்கு மேலே கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இருட்டில் இந்த ரூட்டில் எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுவும் இந்த ரூட்டில் நம்ம ஆல்ரெடி வந்து vlog வந்து மதுரை டு தேனி ரூட்டில் எடுத்திருப்போம். பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூட்டில் மூணாருக்கு எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா இந்த ரூட் வந்து ஒரு கொஞ்சம் டஃப் அண்ட் ரூட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், கொஞ்சம் ஒரு அட்வென்ச்சரான ரூட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உடுமலை டு மறையூர், மறையூர் டு தலையார், தலையார் டு மூணார்னு சொல்லி இந்த ரூட்டில் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ பஸ் எத்தனை மணிக்கு வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களை அப்டேட் பண்ணுறேன். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் கடையில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பான் பழம் போட்டு அப்படியே வந்தாரான்னு சொல்லி வந்தாச்சு. A few minutes later. ஸோ நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணிக்கு வந்துருச்சுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு. ஐயோ வண்டி பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடுங்க. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு கேபின் வாய்ப்பு இல்லை. ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த திருப்பூர் மூணார் பஸ்ஸை பார்த்தீங்கன்னா அரசு போக்குவரத்து கழகம் கோவை ரீஜன் தான் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உடுமலை டிப்போ அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி உடுமலை டிப்போ வண்டி, ரீஜன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரீஜன். ஸோ உடுமலையிலேருந்து நமக்கு மூணார் போகிறக்கு, அதாவது மறையூர் வழியாக மூணார் போகிறக்கு பஸ்ஸஸ் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 1:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 2:15 ஒரு பஸ்ஸு, திரும்பி 5:30, 6:30, 7, 7:40, 8:40, 10:40, 11:30, 1:30, 3:15, 4:40, 7:30, 10. ஸோ 10 தான் பார்த்தீங்கன்னா கடைசி பஸ்ஸு மூணாருக்கு. ஸோ அந்த வகையில் அந்த 4:40 மென்ஷன் பண்ணிருக்க பஸ் தான் நம்ம பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். ஸோ டைமிங்ஸ் பார்க்கலாம். நான் கண்டக்டர் நான் கேட்ட வரைக்கும் 4:30 எடுத்துருவோம்ப்பா அப்படின்னாரு. ஸோ பார்க்கலாம். This bus stop announcement service is brought to you by Legio Energy. ஸோ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:30ங்க. பார்த்தீங்கன்னா உடுமலை பஸ் ஸ்டாண்டு பஸ் கிளம்பிடுச்சு. ஸோ இது மேலே போகிற ரூட்ஸ்லாம் எனக்கு தெரியாது. ஸோ போக ரூட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுறேன். ஒரு வழியாக நமக்கு உடுமலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேபின் ரைட் கிடச்சாச்சுங்க. ஸோ சூப்பராக நம்ம வந்து ஹில் ஸ்டேஷனை கவர் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூணாருக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 88 கிலோமீட்டருங்க.
ஸோ நம்ம உடுமலைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருப்பேன். பட் திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்டே வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடுமலைப்பேட்டை பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் தாங்க வரும். ஸோ அப்படியே ட்ராவல் பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்கு. சிங்கிள் ரோடு தாங்க இந்த ரோடெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் ரோடு தான். நம்ம திருப்பூர்லேருந்தே வரும்போதுலேருந்தே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் ரோடு தான். ஸோ உடுமலை டு மூணாருக்கு டோட்டலாக டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பர்சனுக்கு 125 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 88 கிலோமீட்டருக்கு 125 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ திருப்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 52 + 125 டோட்டலாக பார்த்திங்கன்னா 177 ரூபா நமக்கு திருப்பூர்லேருந்து மூணாறு வரைக்கும் ட்ராவல் சார்ஜ் ஆகுது. ஸோ மூணாருக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 81 கிலோமீட்டர் இருக்குதுங்க நமக்கு. ஸோ நம்ம மறையூர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 27 கிலோமீட்டர் இருக்குங்க இன்னும். மூணாறு கரெக்டாக 73 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆனமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு சேர்ந்து வருதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக வந்து ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நமக்கு ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா KSRTC ஒன்று வருது. ஸோ திருவனந்தபுரம் பழனி பஸ்ஸுங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இதே ரூட்டில் தான் வரும். நமக்கு அடிமாலிலேருந்து அப்படி மேலே ஏறி மூணாறு வந்துட்டு திரும்பி மலையூர் வழியாக கீழே இறங்கி உடுமலை பழனி போயிட்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா உடனே வந்த வண்டி 7:30க்கு நினைக்கிறாங்க பழனியில்.
ஸோ ரோடு எவ்வளோ சின்னதாக ஒரு ஆஃப் ரோடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஒரு சிங்கிள் ரோடு தான், ஒரே ஒரு வண்டி தான் போகிற மாதிரி இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ ரோடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரோடு தாங்க. ஒரு வண்டி தான் போகிற அளவுக்கு தான் ரோடு இருக்குது. ஸோ இடையில ஏதாவது வண்டி வந்தாலோ இது பண்ணாலும் பார்த்திங்கன்னா நம்ம இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒன்று ஆப்போசிட்டில் வர வண்டி இறங்கும், இல்லை நம்ம வண்டி இறங்காமல் தான் இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா நமக்கு டேர்னிங்ஸும் பார்த்திங்கன்னா நமக்கு வெண்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து குறுகலாக தான் இருக்குது. ஸோ லாங் பஸ்ஸஸ் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரிவர்சல் வந்து திரும்பி போகிற மாதிரி தான் இருக்குது ஒரு சில பைக்ஸு. ஸோ நமக்கு சின்ன இருக்குது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னும் ஒரே கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் வந்து நம்ம கோயம்புத்தூர் மூணார் வண்டி பார்த்தீங்கன்னா மூணார்லேருந்து கோயம்புத்தூர் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வண்டி காலையிலே மூணார் கிளம்பிடும் கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ மழை நல்லா கனமாக பெய்யுதுங்க.
ஸோ மறையூர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் இருக்குதுங்க. இறங்குறீங்களா? டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. நம்ம பார்த்தீங்கன்னா மறையூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம பஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு KSRTC வந்துருக்கு. அந்த பஸ் பார்த்தீங்கன்னா காந்தலூர் போகுது. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா மூணாறு போகிற பஸ்ஸுங்க. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:05 ஆகுது. ஸோ பஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மறையூர் பஸ் ஸ்டாண்டில், ஸோ பஸ் ஸ்டாண்டில் ஸ்டாண்டு மாதிரி, ஸோ எல்லா பஸ்ஸஸும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து போடுவாங்களாம். ஸோ அந்த வகையில் நம்ம TNSTC பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு வண்டி ஒரு 10 நிமிஷம் நிற்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அண்ட் மூணார் எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு தலையார், மெயினான ஸ்டாப் பார்த்திங்கன்னா தலையார், அண்ட் லாஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா மூணார். மேக்ஸிமம் 8 மணிக்குள்ளே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஏன்னா யூஸ்வலாக இது வந்து ஹில் ஸ்டேஷன், ஸோ சொல்ல முடியாது, முன்ன பின்ன டைம் ஆகலாம். ஸோ எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நாங்கள் ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். ஸோ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:10ங்க. நம்ம பார்த்தீங்கன்னா மறையூர் பஸ் ஆனது பஸ் கிளம்பிடுச்சு. ஸோ மூணாருக்கு கரெக்டாக இன்னும் ஒரு 31 கிலோமீட்டர் இருக்குதுங்க.
மெல்ல மெல்ல அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு இருட்டாகுதுங்க. இந்த இருட்டானாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா ரூட்லாம் சூப்பராக தான் இருக்குது. ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு டீ எஸ்டேட்லாம் இருக்குதுங்க. இந்த மறையூருக்கு மேலே ரூட் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ செக் பண்ணாலும் சூப்பராகவே இருக்குது உண்மையிலே. ஸோ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:40 சட்டம் மூணார்னு சொல்லி ஊருங்க. ஸோ அதை ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டு. ஸோ செக் போஸ்ட்டில் காருக்கெலாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வண்டி லைனாக நிற்கிது. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மூணாருக்கு இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குதுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடும். ஸோ எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டிஎஸ்கே டீ ஃபேக்ட்ரி. ஸோ இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் நமக்கு டீ ஃபேக்ட்ரிஸ் நிறையா இருக்கும். ஸோ டீ தூள்லாம் வேணுன்னா கூட வாங்கிட்டு போகலாம். லாஸ்ட் டைம் நாங்கள் கூட மூணார் டீ தூள் தான் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போயிருந்தேன். ஸோ ரிப்பல் டீ. ஸோ இவங்களோட மேனுஃபேக்சரிங் போல். ஸோ ஆல்மோஸ்ட் மூணாரை நெருங்கிட்டோங்க.
ஃபைனல் டெஸ்டினேஷன் மூணார் ரீச் ஆகிட்டோங்க. அண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா. ஸோ நம்ம பஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நமக்கு உடுமலை போகும். ஸோ இன்னும் ஒரு 1/2 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பிடும். ஸோ ட்ராவல்லாம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. வாங்க அப்படி விளாக வந்து சூப்பராக எண்ட் பண்ணிடலாம். சரி. எஸ், ஃபைனலாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7:45 7:40 வெஹிக்கிளாக நம்ம பார்த்தீங்கன்னா மூணார் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து பஸ் பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு 1/2 hour கழிச்சு வந்து கிளம்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதிலே பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிடலாம்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணிருக்கோம். பட் பார்ப்போம், இல்லைன்னா வந்து வேறு பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அண்ட் பார்த்தீங்கன்னா அது ரிட்டர்ன் வந்து விளாகாக வருமானது நான் பார்க்குறேன். எனக்கு சார்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ போட்டு தான் வந்து பார்க்கணும் என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ரூட்டில் ஃபார் த ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணி நிறைய பேர் திருப்பூர் மூணார் எடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இந்த பஸ் வந்து BS6 விட்ருக்காங்க, ஸோ எடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் தாங்க. ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா கேபின் கொடுக்கலைங்களான்ற பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அது வரைக்கும் ஒரு சந்தோஷம். பார்க்கலாம், உடுமலை வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைட்லேயே உட்காந்தோம். அதுக்கப்புறம் நல்ல வேலையாக பார்த்தீங்கன்னா உடுமலை தாண்டி நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஜென்ட்ஸ் ஃபேமிலியோட ஜென்ட்ஸ் உட்காரும். சரி, அங்கேயே போய் நீங்களும் உட்காந்துங்கன்னு சொல்லி சொன்னதுனால நல்லபடியாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடுமலை டு மூணார் வரைக்கும் சூப்பராக வந்து கேபின் ரைடை என்ஜாய் பண்ணி ட்ராவல் பண்ணிட்டோம். இந்த ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் ரூட் மாதிரி தாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா சின்னார் வைல்ட் லைஃப், அதாவதுன்னா ஆனமலை வைல்ட் லைஃப்பும் சின்னார் வைல்ட் லைஃப்பும் ரெண்டு சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் வந்து இருக்குது. ஸோ அந்த ரூட் வழியாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ட்ராவல் ஆகுது. ஸோ உடுமலை டு மறையூர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நார்மலாக வந்து கொஞ்சம் அட்வென்ச்சரான ஒரு சின்ன ரூட்டு தான். அது வந்து தமிழ்நாடு. ஸோ சின்னார் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கேரளா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கேரளாவும் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரோடை தான், ஒரு சின்ன ரோடாக கொஞ்சம் அட்வென்ச்சரான ரோடாக தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வைல்ட் லைஃப், அதாவதுனா யானையாகட்டும் சிறுத்தை ஆகட்டும், ஸோ பார்த்தீங்கன்னா மான்கள் ஆகட்டும், ஸோ எல்லாமே வரும். நம்ம நேரத்துக்கு எதுவும் இன்றைக்கி வரல. கண்டக்டர் கூட சொன்னாங்க லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ யானைலாம் வந்துச்சுப்பா, இன்றைக்கி இன்னமும் வரல எதுவுமே அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே. இருந்தாலும் வந்து ட்ராவல்லாம் சூப்பராக அமைஞ்சுது. டிரைவர் அண்ட் கண்டக்டர்னா நல்ல ஃப்ரெண்ட்லியாக தான். ஸ்டார்டிங் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாங்க, அப்புறம் போக போகுது நல்லா ஃப்ரெண்ட்லி ஆகிட்டார். கண்டக்டர்னால நல்லா ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தார். ஒரு சூப்பரான ட்ராவல் நமக்கு இன்றைக்கி இந்த திருப்பூர் டு மூணார் ரூட்டில் அமைஞ்சுது. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி இந்த விளாக் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக அமைஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவலில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் தாமோதரன். டாடா.